ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் மெலிவாக கிடைக்கிறதுனால நம்ம தக்காளி வாங்கியிருக்கோம். 2 கிலோ தக்காளி வாங்கியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதை நம்ம கழுவி நல்லா வாஷ் பண்ணி நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து 4 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏன்னா 2 கிலோ தக்காளிக்கு இது போதுமானதாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. சரிங்களா? 2த்தையும் நம்ம வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடிக்குது, வாசனையும் நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேனில் நம்ம அதே 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சரிங்களா? இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி ஊறுகாய் நம்ம நல்லெண்ணெய் விட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடவும் கெடாது. 3 மாதம் வரை நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. தக்காளியில் இருக்கிற சாரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போதுமானதாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. பாருங்கள் எவ்வளோ தக்காளியில் இருக்கிற சாரே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற சாரே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வற்றிருக்கு. இப்போ ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விழுதாட்டம் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டோன்னே இப்போ நாளையில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டோன்னா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சரிங்களா? நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற ஜூஸினஸ்லாம் கொஞ்சம் நல்லா வற்றும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியை வந்து நம்ம போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், வெடிக்குது. அது நம்ம எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தெரிச்சிரும். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து திறந்து பார்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி காரம் எல்லாம் போட்டு தான் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம அதுக்கு கலந்துகிட்டே இருக்கோம். இப்போ அது கொஞ்சம் நல்லா அந்த பபிள்ஸ்னஸ் வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், திறந்து திருப்பி இன்னொரு வாட்டி கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும்.
இல்லைனா அடியில் பார்த்திங்கன்னா நல்லா அடி பிடிச்சிரும். நம்ம கலந்துகிட்டே இருந்தால் தான் அது ஒரு திக்னஸ் வந்து நல்ல ஊறுகாய் பதத்துக்கு நல்லா வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம இது பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஊறுகாய் நல்ல பதத்துக்கு தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கிண்ணத்தில் இல்லை உங்களுக்கு 3 மாதம் வரையும் இது கெடாது. அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் மிதக்குது, நல்லா பதத்துக்கு நல்லா தக்காளி ஊறுகாய் வந்துச்சு. இது வந்து நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, நம்ம சப்பாத்திக்கு, சாப்பாடு கூட குழம்பு இல்லாத டைமில் நம்ம வந்து போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து நம்ம மிச்சமாக இருக்கிறத நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டுட்டோம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.